ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 5 அடல்ட் மூவிஸை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவிஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தனியாக வீட்டில் இருக்கும்போது மட்டும் பாருங்கள். இது என்னோட ரிக்வஸ்ட். ஸோ ஃபிஃப்த்தில் இருக்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா ஜெரால்டோ கேம் 2017 வச்சு ஐஎம்டி ரேட்டிங் 6.5 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ரெண்டு கப்புள்ஸும் அவங்க வந்து செக்ஸில் இப்போ வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுமேனு ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு அங்கே வந்து ஹேண்ட் கேப்பை போட்டுக்கிட்டு செக்ஸ் பண்ணலான்னு போவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் வந்து செத்து போயிடுவார். ஸோ அந்த ஹேண்ட் கேப்லேருந்து எப்படி அந்த லேடி வந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு அடல்ட் மூவிஸ் தான். நீங்கள் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப வந்து அடல்ட் சீன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்காது. ஸோ 4th பிளேஸில் இருக்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா பேட் டீச்சர் 2011 வச்சு ஐம் ரேட்டிங் 5.7 இந்த மூவி இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து இருப்பார். அவருக்கு வந்து ஒரு பறக்கார ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இருக்கும். ஸோ அவன் வந்து நினச்ச மாதிரியே ஒரு பறக்கார பையன் வந்து வருவான். ஸோ அவனை வந்து எப்படி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஒன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் செம்மையாக பார்த்தீங்கன்னா கிளாமர்லாம் சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மூவி வந்து பார்க்கலாம். ஸோ 3rd பிளேஸில் இருக்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் 2007 வந்து ஐஎம்டி ரேட்டிங் 6.5 இந்த மூவி வந்து இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து இருப்பான், டீனேஜ் பையன். அவனுக்கு எதிர்த்தாப்புல இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து இருப்பான். அந்த கேர்ளை வந்து கரெக்ட் பண்ணிடுவான். ஸோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு வந்து கொஞ்ச நாள்ல என்ன தெரியும்னா அவள் ஒரு பான் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் லவ் ரிலேஷன்ஷிப்லாம் என்ன ஆனிச்சு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு செம்மையான மூவி. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி அடல் சீசனாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ 3rd பிளேஸில் இருக்க மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் 2011 வச்சு ஐஎம்டி ரேட்டிங் 6.5 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ளால் கழட்டி விடப்பட்ட பையன், ஒரு பாயால் கழட்டி விடப்பட்ட பொண்ணு, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தியாக சந்திச்சுக்கிறாங்க. ஸோ சந்திச்சுக்கிட்டு இவங்க இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. இவங்க ரெண்டு பேரும் எப்போல்லாம் வந்து அந்த மூடு வாங்குறாங்களோ அப்போல்லாம் ரெண்டு பேரும் வந்து பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அந்த லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதான் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான ஒருத்தான மூவி தான். நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி கேஷ்பேக் 2006 வந்து ஐஎம்டி ரேட்டிங் 7.1 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்து கிடைக்கும். அந்த சூப்பர் பவர் என்னென்னா, உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பவர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த பவரை வச்சு நம்ம ஹீரோ என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணார் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ சில பேர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டிடுவார். ஸோ இது அடல் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைமாவது நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான மூவி தான். கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம போட்டுக்க மூவிஸில் உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதோட செகண்ட் பார்ட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.